அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு வந்துட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் உங்களுடைய புரிதல், உங்களுக்கு உடைய முதலீட்டு மேலாண்மை அனைத்து விதத்தில் தான் நீங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும் தவிர நம்ம இடம் இணைவதால் நீங்கள் வந்து சந்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஆகஸ்ட் 31ஆம் தேதினால நீங்கள் வந்துட்டு இதில் நம்ம ஒரு காம்போ ஆஃபர், நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 30,000 சப்ஸ்கிரைபர் அடைந்ததுக்காக நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டேபிள், ப்ரீ ஓப்பன் செலெக்ஷன்ஸ், 0 ஆர் ஹீரோவோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் அது இந்த முறை தான் இந்த காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம். இதற்கப்புறம் இருக்காது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை காத்திருந்து பண்ணுறவங்களும் பண்ணலாம். இல்லை முன்கூட்டியே பண்ணுறவங்களுக்கு சந்தையை இப்போது இருந்தே நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வகுப்பு தொங்குறது ஆகஸ்ட் 31 தான். ஆனால் இப்போது இருந்து சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற குறிப்புகளோடு நீங்கள் சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, காணொலிக்கு போகலாம். முதலில் சந்தையை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கலாம். அதாவது சந்தையை முதல்ல நம்பக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளுடைய முடிவுக்கு அப்பாற்பட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் ஒரு முதலீட்டு மேலாண்மை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு, உங்களுடைய திறனுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் லாஸை ஏற்றுக்கணுமே தவிர லாஸ் அதிகமாகவும் ப்ராஃபிட் கம்மியாகும் அந்த மாதிரி ரிவார்ட் ரேஷியோவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் ஏன் நம்ம லாபம் அடைந்தோம், ஏன் நட்டம் அடைந்தோன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போது அது தெரிந்தால் தான். மற்றவர்கள் சொல்வதாலோ நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பரிந்துரை வாங்கியோ நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நீண்ட நாள் பங்கு சந்தையில் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எந்த விஷயமா நடந்தாலும் உங்களால் ஒரு சில காரியங்களை கண்டிப்பாக 100% நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக எதனால் லாபம் அடைஞ்சோம், எதனால் நட்டம் அடைந்தோம் அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான் பங்கு சந்தையில் நிலைத்து இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கென்று ஒரு தனித்திறனை வளர்த்தி கொள்ளுங்கள். இப்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரேஞ்சுங்கிறது வந்துட்டு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டானது தான். இதை வந்து நீங்கள் வரைபடம் பார்ப்பவர்களாக இருந்தால் அது கேண்டில் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளுடைய ரேஞ்ச் என்ன, நம்ம வந்து வரைபடம் பார்க்காம நியூஸை பார்க்காம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சென்ற வாரம் ஆரம்பம் அப்படின்னு எடுத்துட்டா 24,943 இருக்கிறதுலே அதிகபட்ச ஹைனா 24,999. லோன் எடுத்துட்டா 24,686. அப்போ இதற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 310 புள்ளிகள். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு குறைவாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் இம்ப்ளைடு வாட்டி குறைவாக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி, அதாவது ஆவரேஜாக நம்ம சராசரியாக பார்த்தா 300 புள்ளிகள் அதை வைத்து தான் நம்மளுக்கு இருக்கும். ஒரு இம்ப்ளைடு வாட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு 500 புள்ளிகள், அதனை கடந்து ஒரு 700 புள்ளிகள்ங்கிறது எப்போதும். அப்போ இந்த 300 புள்ளிகள் தான் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு சராசரியாக கிடச்சிருக்கு இந்த ரேஞ்ச். முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 24,717. அப்போது இந்த க்ளோசிங்கும் இந்த ஓப்பனும் இந்த ஹையும் இந்த லோவும் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இது வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறனால இதற்கு மேலே இருந்தால் இது சப்போர்ட்டாக மாறிடும், இதற்கு கீழே இருந்தால் இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே மாதிரி ஓப்பன், வீக்லி ஓப்பனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்ததுனால இந்த ஹை நம்மளுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த ஓப்பன் பெரிய ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், இந்த லோவோ இந்த க்ளோஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றால் இது வந்து ஒரு நெகட்டிவ், போன வாரத்தோடைய ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இதோட ஹை இதோட ஓப்பன் நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுக்க முடியுமே தவிர லோவும் க்ளோஸும் வந்துட்டு சப்போர்ட்டாக கருதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கணும். பேங்க் நிஃப்டி இது வாரத்தோட ஓப்பன் 51,546, இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை 52,340. லோன் எடுத்துட்டா 51,087. இப்போ க்ளோசிங் பார்த்தா 51,350. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா
வீக்லி ஓப்பனை விட க்ளோஸ் கம்மியாக இருக்கனால இது ஒரு நெகட்டிவ். அதனால் இது ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை 52,340, குறைந்தபட்சம் 51,087. அப்போ இதற்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 1,200 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்டோட ரேஞ்ச், பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு 1,100 to 200 புள்ளிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தது அட்டவணை என்ன சொல்ல வராங்க? இந்த அட்டவணையை வந்து வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் நம்ம பார்த்துக்கலாம், மந்த்லி கான்ட்ராக்டையும் நம்ம பார்த்துக்கலாம். அதோட ரெண்டோடையும் ஒப்பீடு பண்ணி நம்ம பார்த்து கொள்ளலாம். வீக்லியில் பார்த்தா 24,800 கால் புட் நம்மளுக்கு சராசரியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்காங்க. அப்போ 24,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை. அப்போ இதோட க்ளோசிங் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. காலுக்கு வந்து 97 ரூபாய், 24,897, புட் ஆப்ஷன் 220 ரூபா. அப்போது 24,580. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 310 புள்ளிகள் பக்கம் வரும். அப்போது 320 புள்ளிகளை எடுத்துக்கலாம். அப்போது 24,800லிருந்து 300 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் 25,100, இந்த பக்கம் வந்து 24,500. அப்போ இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இது அப்படியே மந்த்லி கான்ட்ராக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அதனை பற்றி புரிதல் தெரியும். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா 24,500, 24,000, 25,000 கால், 25,500 காலெல்லாம் கொடுத்துருக்காங்க. 24,800 புட், 25,000 புட், ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வராது, ஆனால் வந்திருக்காங்க. இதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அப்போ இதில் பார்க்க போனால் 25,000த்தில் வந்துட்டு 25,000 இந்த இடமும், 24,500 புட்டும், இது கால் 25,000 கால், 24,000 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 24,750க்கு கீழே இருக்கிறது ஒரு வீக்னஸ் பாயிண்டாட்ட, 24,500க்கு கீழே இருக்கிறது இன்னும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இம்ப்ளைட் வால்யூட்டி என்ன இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வால்யூட்டி பார்த்தா கால் சைடு வந்துட்டு அடுத்த மணியில் பார்த்தா 8ம், புட் ஆப்ஷன் சைடு 15 இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூட்டி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்குது. அப்போது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூட்டிங்கும் போது ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இது வந்து நம்ம பார்க்கும்போது இந்த நேற்றை வினா கடந்த வர்த்தகத்திற்கு முந்தைய வர்த்தகத்தில் நம்ம என்ன பார்த்தோம், கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கலாம். ஆனால் அதற்கு எதிர்மறையாக நடந்தது வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போது நேற்று வந்து நம்மளுக்கு நேற்றுனா கடந்த வர்த்தகத்தில் நம்மளுக்கு வந்துட்டு கேப் டவுன் கிடைச்சாங்க. அப்போது இன்றும் அதே, அதாவது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியே தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கால் சைட் டைம் வேல்யூ இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது, இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூட்டி இருக்கும்போது அதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து இனி செக் பண்ணி பார்க்கணும். இதை வந்து தொடராய்வில் உட்படுத்தணும். இதற்கு என்ன ஓப்பன் நம்மளுக்கு அடுத்து கொடுக்குறாங்களோ, அப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கோ அப்போ அதனை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மந்த்லி கான்ட்ராக்டோட இம்ப்ளைட் வால்யூட்டி பார்க்கலாம். இதுவும் குறைவாக இருக்குது, அதுவும் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ இதனால் வந்துட்டு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்யூட்டி இருக்கும்போது வந்துட்டு யாரோ ஒருவருக்கு தாக்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போய்க்கலாம். இங்கே எப்படி நிஃப்டிக்கு வந்து 24,800 பேஸ் பண்ணாங்களோ இங்கே வந்து 51,500 பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 51,500 படி 51,500 கால் 442, அப்போ 51,942. புட் ஆப்ஷன் வந்து 650 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு 50,850. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுது. க்ளோசிங் பார்த்திங்கன்னா 484, 479 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 51,784, 51,500 புட் 500ன்னு வச்சுக்கலாம், 51,000 அது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்குது. இப்போ க்ளோசிங் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ கேஷில் 51,350 இருக்காங்க. அப்போ ஃப்யூச்சரில் எங்கே இருக்காங்க பார்த்தா நம்மளுக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதற்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள். அப்போ புட் சைடு அதிகனால நம்மளுக்கு 51,300 இருக்காங்க. அப்போ 51,300 கால் புட்டோட இம்பேக்டட் ஜோனை நம்ம பார்க்கணும்.
51,300 கால் புட். எப்படி 51,500க்கு நம்ம இம்பேக்ட் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி 51,300க்கு நம்ம பார்க்க வேண்டும். இது ஒரு வீக்லி ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்க வேண்டும். அப்போ 51,300 இதில் வந்து புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 500 ரூபாய். அப்போ 50,800. இவங்களும் ஒரு 600 ரூபாய் 550. அப்போ 51,850. அப்போது இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. க்ளோசிங் பார்த்தா ரெண்டு பேருமே சேம் 370 ரூபாய். அப்போது 51,670. இந்த பக்கம் 400 கழிச்சிட்டால் 50,900. அப்போ 50,922 அந்த மாதிரி ஜோன் நம்மளுக்கு வரும். அப்போ இது இம்பேக்டடாக பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ஒரு வீக்லி ரேஞ்சில் ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்க வேண்டும். அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு அதில் என்ன மாற கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மந்த்லி கான்ட்ராக்ட் ஆகஸ்ட் 28. இதில் 53,000 கால் 51,500 புட், 51,500 புட், 52,000 கால் 51,000 புட் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கியமாக 51,500 நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது. இம்ப்ளைட் வால்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இம்ப்ளைட் வால்ட் கால் சைட் 12, புட் சைட் 17. அப்போ ரெண்டுமே இம்பேலன்ஸ்டாக இருக்குது. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போ இதோட தாக்கம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ புட் சைடு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கு உண்டான இம்பேக்டட் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணிட்டு வரணும். அப்போ நேற்று இறங்க முகம், அதற்கு முந்தைய நாள் இறங்க முகம் காட்டி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ இறங்க முகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து இது கேப் அப் கிடைக்குதா கேப் டவுன் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். இங்கே மந்த்லி கான்ட்ராக்ட்டும் பார்த்தீங்கன்னா 12, 17 இதுவும் ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வால்ட் இருக்குது. இதையும் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். அதனால் இதை தொடர் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.